ஸோ ஹாய் ஹலோ எங்கோன்ஸ் வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்படி இருந்த பாஸ் இந்த மாதிரி ஈஸியாக 2 மணி நேரத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பால்னஸ் அதாவது வழுக்கை இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்லி மெத்தட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லைங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து க்யூர் ஆகி உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே 6 to 8 months ஆகிடும். பட் யார் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறா? நம்மளே ஈஸியாக உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்கிறோம் தான் நினைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்மளோட ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது அண்ட் ஈஸியாக பெயின் இல்லாமல் உடனே உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு டெக்னிக் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பால்னஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை கம்ப்ளீட்டாக ஷேப் பண்ணிவிட்டு உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட நேச்சுரல் ஹேர் டைப்பை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஒரு கஸ்டமைஸ்ட் ஹேர் சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் ஹேர். அந்த ஹேர் சிஸ்டமை நம்ம ஷேப் பண்ண இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இப்படி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்க்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெடிக்கலி டெஸ்டட் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேர் சிஸ்டமை நம்ம கோம் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஹேர் சிஸ்டம் எவ்வளோ நாள் இருக்கும், இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா நீங்கள் இந்த ஹேர் சிஸ்டம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், அண்ட் ஈவன் மழையில் நனையலாம். அண்ட் எந்த ப்ராப்ளமே வராது. அண்ட் இந்த பேஸ்டிங் வந்து உங்களுக்கு கலராது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா ரஃபாக ஹேண்டில் பண்ணுறப்ப நம்மளோட நேச்சுரல் ஹேர்ஸே நம்மளுக்கு வந்து விழுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து மந்த்லி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி மந்த்லி ஹேர் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கான மந்த்லி சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குங்க. சர்வீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, மந்த்லி ஒன்ஸ் ஸ்டைலில் க்ரோவாக இருக்கக்கூடிய ஹேரை ட்ரிம் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஹேர் சிஸ்டமை நம்ம வந்து ரீபேஸ் பண்ணுவோம். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு அதோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறதுக்காக. ஸோ இந்த ஹேர் ஃபிக்ஸிங் ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களால் எந்த பெயினும் இல்லாமல் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஈஸியாக 2 hours உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஹேர் ஃபிக்ஸிங் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.